கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் இந்த நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரோடும் தியானிக்கும்படியாக ஒரு சிறிய தியானத்தை நான் உங்களுக்கு எடுத்து வந்திருக்கிறேன். இன்றைய நாள் தியானத்தினுடைய தலைப்பு, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டபின் துக்கத்துடனே கடந்து போகாதே. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டபின் துக்கத்துடனே கடந்து போகாதே. அன்பானவர்களே, இன்றைய இந்த தியானத்துக்கு ஒரு ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசித்து நான் சில காரியங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயுவின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன், பாருங்கள். அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடையும்படி நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவரை தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். அன்பானவர்களே, இங்கே பாருங்கள், நித்திய ஜீவனை அடையும்படி நான் என்ன நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி அங்கே இயேசுவினிடத்திலே கடந்து வந்த ஒரு வாலிபனை குறித்துத்தான் இந்த வேத பகுதி வெளிப்படுத்துகிறது. அதற்கு இயேசு சொன்னார், அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவரை தவிர நல்லவன் ஒருவரும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள். அப்ப நித்திய ஜீவனை அடையும்படி என்ன நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்ட பொழுது இங்கே இயேசு அந்த வாலிபனுக்கு சொல்லுகிறார், நீ கற்பனைகளை கைக்கொள் என்று சொல்லி சொல்லுகிறார். அதற்கு அந்த வாலிபன் கேட்கிறான். அவன் அவரை நோக்கி, எவைகளை என்று கேட்டான். அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபசாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய்ச்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவைகளே என்றார். இங்கே இயேசு கற்பனைகளை கைக்கொள், அப்பொழுது நீ நித்திய ஜீவனை அடைந்து கொள்ளலாம் என்று சொன்ன பொழுது, எது எவைகள் என்று கேட்ட பொழுது இயேசு இப்படியெல்லாம் சொல்ற, பொய் சொல்லாத, களவெடுக்காத, களவு செய்யாத, தாயையும் தகப்பனையும் கனம் பண்ண வேண்டும், கொலை செய்யாத, இப்படி பொய்ச்சாட்சி சொல், இப்படியெல்லாம் பல காரியங்களை சொன்ன பின்பு அந்த வாலிபன் அவரை நோக்கி இவைகளை எல்லாம் அவன் சொல்லுகிறான், என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றான். பாருங்கள், அவன் சொல்லுகிறான், சிறு வயது முதல் எல்லாம் இந்த சொல்லப்பட்ட எல்லாம் நான் கை கொண்டிருக்கேன், அப்ப இன்னும் என்னிடத்துல என்ன குறைவு இருக்குன்னு அவனே கேட்கிறான். பாருங்க, இயேசுவிடத்துல வந்து நித்திய ஜீவனைக்குள்ளே போவதற்கு என்ன நன்மை செய்ய வேண்டும் என்று இயேசு சொன்னார், கற்பனைகளை கைக்கொள்ள. எந்த இது கற்பனைகள் சொன்ன பொழுது பல காரியங்களை சொன்ன பொழுது அந்த வாலிபன் சொன்ன, இதெல்லாம் நான் கை கொள்ளுகிறேன். அப்படி என்று சொன்னால் அவன் திருப்ப கேட்கிறான், இன்னிடத்தில் இன்னும் என்ன குறைவு இருக்கு என்று கேட்ட பொழுது அதற்கு இயேசு, பாருங்கள் 21வது வசனம், நீ பூரண சட்குணனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்ட பொழுது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். அன்பானவர்களே, பாருங்கள், அவனே கேட்கிறான், நான் என்னிடத்தில் இன்னும் என்ன குறைவு இருக்கு சொல்லும் என்று சொல்லி கேட்ட பொழுது இயேசு சொல்லுகிறார், நீ உன்னிடத்தில் இருக்கிறவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு. அப்படி ஒரு ஆலோசனையை சொன்ன பொழுது அந்த வாலிபன், பாருங்கள், அவன் சொல்லப்படும் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்த ஒரு பொருள் ஆசை உள்ளவனாய் இருந்தபடினாலே, பாருங்கள், இயேசுக்கு எல்லாம் தெரியும், எங்களுடைய இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன். அந்த தெய்வம் சொல்லுகிறார், நீ உனக்கு உள்ள எல்லாத்தையும் விட்டுட்டு அதை தரித்திரருக்கு கொடு என்று சொன்ன பொழுது, அதுதான் உண்டத்தில் ஒரு குறைவு இருக்கு என்று சொன்ன பொழுது, அன்பானவர்களே, இந்த வாலிபன் அவருடைய வார்த்தையை கேட்ட பொழுது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். இன்றைக்கு நான் என்ன ஆரம்பத்திலே சொன்னேன் என்றால், தேவனுடைய வார்த்தையை கேட்டு துக்கமடைந்து போய்விடாது. அப்ப தேவனுடைய வார்த்தை, அன்பானவர்களே, எங்களுக்கு நாங்கள் கடைபிடிக்கிற சில விடயங்களை உற்சாகப்படுத்தி கூட கர்த்தருடைய ஆலோசனைகள் வரும், அப்பொழுது சந்தோஷமா இருப்போம். ஆனால் சில வேளைகள் எங்களுடைய குறைவுகளை, சில பிழைகளை, சில தவறுகளை சுட்டி காட்டும் பொழுது அங்கே நாங்கள் அதற்கு கீழ்ப்படியாதபடிக்கு, அன்பானவர்களே, இந்த வாலிபன் எப்படி அந்த வார்த்தையை கேட்ட பொழுது துக்கமடைந்தவனாய்
அதற்கு மனம் இல்லை விட்டு கொடுப்பதற்கு. இயேசு சொன்ன அந்த ஆலோசனைக்கு, அந்த தரித்திரருக்கு தனக்கு இருக்கிறது எல்லாத்தையும் விட்டு கொடுப்பதற்கு அவன் மனமில்லாதவனாய், துக்கமடைந்தவனாய், அதற்கு கீழ்ப்படியாதவனாய் போய்விட்டான். அன்பானவர்கள், இன்றைக்கு எங்களுக்குள்ளும் கர்த்தர் நல்ல சந்தோஷமாய் ஆலயத்துக்கு போகிறோம், கர்த்தர் பேச வேண்டும் என்று சொல்லி போகிறோம். கர்த்தர் சில பேசும் பொழுது நாங்கள் எங்களை உற்சாகப்படுத்தும்படியாக நாங்கள் செய்கிற பல காரியங்களை கர்த்தர் பேசும் பொழுது எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். இந்த வாலிபனுக்கும் கற்பனைகளை கைக்கொள்ளணும், எது கற்பனைன்னு சொல்லி கேட்ட பொழுது பொய்ச்சாட்சி, களவு செய்யாதிருப்பாயாக, தகப்பனை இப்படியெல்லாம் சொன்ன பொழுது அவனுக்கு உற்சாகம். நான் இதெல்லாம் சிறு வயதிலிருந்தே பிரசங்கங்களும் சில வேளைகளிலே அன்பானவர்களே தேவ செய்திகளும் எங்களை சொல்லப்படும் பொழுது சில காரியங்கள் நாங்கள் கடைப்பிடித்து தேவனுக்குடைய வார்த்தையின்படி வாழ்கிற சில காரியங்களை சொல்லும் பொழுது எங்களுக்கு உற்சாகமாக இருக்கிறது. நான் இதெல்லாம் கடைப்பிடிக்கிறேன். ஆனால் ஆண்டவர் சில வேளைகள் எங்களுக்குள்ளே இருக்கிற குறைவை, சில தவறை, சில பிழையை, இது பிழை மகனே, இதிலிருந்து, இந்த கூடாத பழக்கத்திலிருந்து, இந்த கூடாத பேச்சிலிருந்து, இந்த கூடாத நினைவிலிருந்து நீ வெளியே வா என்று சொல்லும் பொழுது அன்பானவர்களே, அங்கே எவ்வளவுத்திற்கு துக்கமடைந்தவனாக அங்கே கடந்து நாங்களும் போவதற்கு ஏதுவாக இந்த வாலிபனைப் போல நாங்களும் மாறிவிடக்கூடாது. எந்த வார்த்தையா இருந்தாலும் தெய்வம் எங்களோடு அவர் இரக்கம் உள்ளவராக, ஆமேன், எங்கள் மேலே ஒரு பிரியமுள்ளவராகத்தான் தேவன் பேசுகிறார். அன்பானவர்களே, அதனாலே தான் நான் சொல்லுகிறேன், தேவனுடைய வார்த்தையை கேட்டு துக்கம் அடைந்தவர்களாய் போக வேண்டாம். ஆமேன். அதற்கு எங்களை ஒப்பு கொடுத்து, எங்களை விட்டு கொடுத்து, நாங்கள் இந்த வார்த்தைக்கு நாங்கள் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி அன்புக்குரியவர்களை நாங்கள் போக வேண்டும். சில வேளைகளிலே தேவனுடைய வார்த்தைகள் எங்களுடைய பிழைகளை சுட்டி காட்டும் பொழுது, குறைவுகளை சுட்டி காட்டும் பொழுது எங்களுக்கு அது 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 எங்களுடைய இருதயங்களிலே குத்தப்படலாம். ஆனால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அல்லது அதற்கு எப்படி நாங்கள் எங்களை தேவனுக்குள்ளாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அப்படி எங்களை ஒப்பு கொடுத்து அன்பானவர்களே சந்தோஷமாக அந்த வார்த்தையிலே கழிகூற வேண்டும். அன்பானவர்களே, ஆகவேதான் நான் சொல்லுகிறேன், தேவனுடைய வார்த்தையை கேட்டு துக்கம் அடைந்து போகக்கூடாது. அந்த வார்த்தை என்னோடு என்னுடைய தவறை, என்னுடைய பிழையை, என்னுடைய ஏதாவது கூடாத காரியத்தை சுட்டி காட்டுமா இருந்தால் அன்பானவர்களே, பேசுகிற ஒரு ஊழியக்காரனையோ அல்லது பேசுகிற ஒரு சகோதரனையோ நாங்கள் அவர் மேலே கோபப்படாதபடி, அந்த வார்த்தை கர்த்தர் இரக்கமுள்ளவராக இருந்து என்னோடு பேசுகிறார், என் மேலே அன்பிருந்தபடினால் தான் தேவன் இப்படியா இந்த ஒரு மனுஷன் மூலமாய் பேசுகிறார் என்று சொல்லி அதை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து நான் விடுதலை பெறத்தக்கதாக தேவனிடத்திலே என்னுடைய அந்த தவறை சொல்லி மன்னிப்பு கேட்டு விடுதலை பெற்றவனாக இருக்க வேண்டும். அதே போல ஏதாவது கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து நடக்கும்படியாய் கர்த்தர் சொல்லும் பொழுது அன்பானவர்களே, சில காரியங்களை விட்டுவிடு, சில காரியங்களுக்கு ஒப்புக்கொடு என்று சொல்லும் பொழுது அதற்கு ஒப்பு கொடுக்கணும். ஆபிரகாம் சொன்னார், உன் தேசத்தை, உன் இனத்தை, பல காரியங்களை விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொன்னார். அப்ப பாருங்கள், அப்படியாக ஆபிரகாம் தேவன் சொன்னதின்படி அதிலே துக்கமடையவில்லை. அவன் துக்கமடையவில்லை ஆபிரகாம். தேவன் காண்பிக்கிற தேசத்தையும் அங்கே என்ன எப்படி ஜனங்கள் இருப்பார்கள் என்பதையெல்லாம் அறியவில்லை. ஆனாலும் துக்கமாக இல்லாதபடிக்கு தன் இனத்தை விட்டு போகிறேனே, தன் தேசத்தை விட்டு போகிறேனே, தன் சொந்தங்களை விட்டு போகிறேன்னு ஒரு துக்கம் இல்லாதபடி கர்த்தருடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு கடந்து போனான். இந்த வாலிபன் தேவன் சொன்ன ஒரு ஆலோசனை, உன்னிடத்தில் இருக்கிறதை விட்டு தரித்திரரு கொடு என்று சொன்ன பொழுது அவன் கொடுக்காமல் துக்கமடைந்தவனாக கீழ்ப்படியாமல் போய்விட்டான். அன்பானவர்களே, இன்னொரு வேத பகுதியை உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களுக்கு தெரியும், அப்போஸ்தலர் புஸ்தகம் 2வது அதிகாரத்திலே அங்கே பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்ட பிற்பாடு அங்கே பேதுரு எழுந்திருந்து 14 பாருங்க, நான் சீக்கிரமாய் சொல்லி முடிக்கிறேன். அப்பொழுது பேதுரு 11 பேரோடு கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லி அங்கே பல காரியங்களை சொல்லி அங்கே இருந்த ஜனங்களுக்கும் யூதர்களுக்கும் எருசலேமிலே இருந்த அந்த ஜனங்கள் மத்தியிலே பல காரியங்களை அங்கே சொல்லிவிட்டு, அன்புக்குரியவர்களே,
அங்கே 22 பாருங்கள், இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரனாகிய இயேசுவை தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களை நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். அப்படியிருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின் அவருடைய முன்னறிவின் படியையும் ஒப்புக்கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணியடித்து கொலை செய்தீர்கள். தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தில் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது என்று சொல்லி, அன்பானவர்களே, இப்படி அங்கே இருந்த அந்த ஜனங்கள் மத்தியிலே, இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே, நீங்கள் தான் சிலுவையில் ஆணியடித்து கொலை செய்தீர்கள் என்று சொல்லி, இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காருடைய கைகளினாலே சிலுவையிலே ஆணியடித்து கொலை செய்தீர்கள் என்றெல்லாம் அங்கே சொல்லி, அன்புக்குரியவர்களை பாருங்கள், இன்னும் சில காரியங்களை அவர் சொல்லுகிறார். 29 நீங்கள் 29 அங்கே பல காரியங்களை சொல்லுகிறார். 32 பாருங்கள், இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டு கொலை செய்தீர்கள் என்று சொன்ன பொழுது அதுக்கு பிற்பாடும் பல வார்த்தைகளை சொன்னார். ஆனால் அவர் சொல்றார், இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். அவர் தேவனுடைய வலது கரத்தினால் உயர்த்தப்பட்டு பிதாருடைய வாக்குத்தத்தின்படியே பரிசுத்தாவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாய் பொழிந்தறினார் என்று சொல்லி, அன்புக்குரியவர்களே, 36 சொல்லுகிறார். நான் சில வார்த்தைகளை விட்டு வாசிக்க, ஏனென்றால் இதில் ஒரு காரியம் இருக்கு. அவர்கள் எப்படி தேவனுடைய இந்த மனுஷர்கள் சொன்ன ஆலோசனைக்கு அவர்கள் ஒப்பு கொடுத்தார்கள், அவர்கள் கடிந்து கொள்ளப்பட்டார்கள், அவர்களுடைய தவறுகள் சுட்டி காட்டப்பட்ட பொழுது அவர்கள் அதற்கு துக்கமடைந்தோ அல்லது கோபப்பட்டோ அவர்கள் போகவில்லை. பாருங்கள், இதில் 36 பாருங்கள், ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றார். இதை அவர்கள் கேட்டபோது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரை, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவியின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்துள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி, இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி, மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னார். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்படுறாங்க. பாருங்க, அன்றைய தினம் சந்தோஷமா அந்த வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் அதற்கு ஒப்பு கொடுத்து ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்று சொல்லப்படுகிறது. அன்பானவர்களே, இதே போலதான் நாங்களும் கர்த்தர் சில வேளைகள் எங்களை கண்டித்து உணர்த்துவார். சில காரியங்களை விட்டுவிடு, நீ இதிலிருந்து விலக வேண்டும், இதுக்கு அல்லது இந்த காரியத்துக்கு நீ ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது நாங்கள் அந்த வார்த்தைக்கு சந்தோஷமாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். நாங்கள் அதை கேட்டுவிட்டு துக்கத்துடனே, ஏன் இப்படி என்னுடைய இந்த பிழையை சுட்டி காட்டினார், ஏன் இந்த தவறை சுட்டி காட்டினார் என்று சொல்லி சத்தியத்தை சொல்லுகிற ஊழியக்காரனோடு கோபிக்க கூடாது. ஆகவே அன்பானவர்கள், ஒரு துக்கத்தோடு நாங்கள் வீடு போகக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை அது எங்களை உருவாக்குகிற வார்த்தை, எங்களை வாழ வைக்கிற வார்த்தை. அதனால் தான் சொல்லுகிறேன், அன்பானவர்களே, நாங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டு துக்கத்துடனே போகாதபடிக்கு சந்தோஷத்துடனே அந்த வார்த்தைக்கு எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் கடந்து செல்வோம். கர்த்தர் நிச்சயமாக எங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அந்த வாலிபனை போல இவ்வளவோ காரியங்களை கடைப்பிடித்தவன் சந்தோஷமாய் இயேசுவிடத்திலே வந்து அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு ஆலோசனை கேட்கிறான். சந்தோஷமாய்த்தான் வந்தான். சில காரியங்களை சொன்ன பொழுது சந்தோஷமாயிருந்தது. ஆனால் ஒரு குறை உன்னிடத்தில் இருக்கு, அதை விட்டுவிடு, அல்லது அதை உனக்கு இருக்கிறது தரித்திரருக்கு விட்டுக்கொடுன்னு சொன்ன பொழுது அதற்கு விட்டு கொடுப்பதற்கு அவனுக்கு விருப்பம் இல்லாமல் துக்கத்துடனே கடந்து. ஆனால் ஆபிரகாம், உன் இனத்தை, வீட்டை, உன் தேசத்தை விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொன்ன பொழுது அவன் துக்கப்படாமல், என் இனத்தை விட்டு போகிறேனே, என் தேசத்தை விட்டு போகிறேனே, என்னுடைய உற்ற உறவினரை விட்டு போகிறேனே என்று சொல்லி அவன் துக்கப்படாமல் சந்தோஷமாக, அறியாத தேசம்,
எந்த மக்கள் வாழ்கிறார்கள் இப்படி என்றெல்லாம் தெரியாத அந்த தேசத்துக்கு தேவனுடைய வார்த்தையின் பிரகாரம் ஒப்பு கொடுத்து நடந்தான். இன்றைக்கும் ஆபிரகாம் மூலமாக நாங்களும் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய். ஹல்லேலூயா. ஆகவே அன்பானவர்களே, இந்த இஸ்ரவேல் ஜனங்களும் இயேசுவை சிலுவையில் அறைந்து நீங்கள் தான் கொலை செய்தீர்கள் இப்படி என்றெல்லாம் பல காரியங்களை சொன்ன பொழுது அவர்கள் இருதயத்திலே குத்தப்பட்டு அவர்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், இதிலிருந்து நாங்கள் விடுதலை பெற என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது அங்கே அப்போஸ்தலர்கள் சொல்லுகிறார்கள், இப்படி இப்படியாய் செய்யுங்கள் என்று சொல்லி பல ஆலோசனைகளை சொன்ன பொழுது அதற்கு ஒப்பு கொடுத்தார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டார்கள், சந்தோஷமாக அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டார்கள். ஆமென். ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, நாங்கள் தேவனுடைய சமூகத்துக்கு சந்தோஷமாகத்தான் எல்லாரும் போகிறோம். கர்த்தர் பேச வேண்டும் என்றுதான் போகிறோம். பல காரியங்கள் எங்களுக்கு சாதகமாய் வரும் பொழுது கரங்களை தட்டுகிறோம், நல்ல அல்லேலூயா சொல்லுவோம். ஆனால் எங்களுக்குள்ளே இருக்கிற தவறு, எங்களுக்குள்ளே இருக்கிற பிழைகளை சொல்லும் பொழுது அதே சந்தோஷத்தோடு அந்த வார்த்தையை நாங்கள் ஏற்றுக்கொண்டு ஒப்பு கொடுத்து நாங்கள் வாழ வேண்டும். துக்கப்படக்கூடாது. ஏன் இந்த வார்த்தை இப்போ ஏன் இவர் பேச வேண்டும், இப்போ ஏன் இந்த எனக்குள்ளே இருக்கிற குறையை பேச வேண்டும் என்று சொல்லி உங்களோட மனதில் கூட நினைக்காமல், ஆண்டவர் என்னோடு இரக்கமுள்ளவராய் பேசுகிறார் என்று சொல்லி அந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுங்கள். ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, மீண்டும் சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு துக்கத்துடனே கடந்து போகாதே, சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அதற்கு ஒப்புக்கொடு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் அந்த வார்த்தைகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு ஒப்பு கொடுப்பீர்களாக இருந்தால் கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.